தீபச்செல்வன் ஈழத்தில் தமிழீழத்தில் முக்கியமான ஒரு எழுத்தாளர். யாழ் பல்கலைக்கழகத்தில் படித்த காலத்தில் மாணவர் ஒன்றிய செயலராக செயலாற்றியவர். ஈழ விடுதலை போராட்டத்தின் சாட்சியமாக வரலாறுகளை தொடர்ந்து எழுதி கொண்டிருப்பவர். இந்த கவிதையை நான் எழுதிய காலத்திலே விடுதலை போராட்டத்துக்கு எதிராக நிற்கக்கூடியவர்கள், போராளிகளுக்கு எதிராக நிற்கக்கூடியவர்கள் இந்த கவிதையை குறித்து அதிகமாக விமர்சித்ததை அல்லது கேலி செய்ததை நான் பார்த்தேன். திலீபன் அண்ணாவை பற்றி இந்த மாதத்தில் நாம் உரையாற்றி கொண்டிருக்கிறோம். திலீபன் அண்ணா யார் என்பதை பற்றி நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். எங்களுடைய வீடியோக்கள் ஃபேஸ்புக் வலைத்தளங்களிலிருந்து நீக்கப்படுகிறது. சிங்கள மக்கள் பேசுகிறார்கள், உண்மையிலே இந்த தீவில் உண்ணாவிரத போராட்டம் இருந்து தன்னுடைய மக்களினுடைய விடுதலைக்காக, தன்னுடைய இயக்கம் சார்ந்த கொள்கைக்காக உயிர் நீத்த ஒருவராக இருந்தால் அது திலீபன் அவர்கள்தான். உரிமை இழந்தோம், உடைமையும் இழந்தோம், உணர்வை இழக்கலாமா? உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மறக்கலாமா? தோல்வி நிலையென நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா? We have a dream. 38 ஆண்டுகள் கடந்தும் இன்றும் ஒரு மனிதனின் மரணம், மனிதனுடைய தியாகம் பலரை தூக்கத்தை கெடுத்து கொண்டிருக்கிறது, பலருடைய நிம்மதியை கெடுத்து கொண்டிருக்கிறது. திலீபன் அண்ணாவை பற்றி இந்த மாதத்தில் நாம் உரையாற்றி கொண்டிருக்கிறோம். திலீபன் அண்ணா யார் என்பதை பற்றி நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். எங்களுடைய வீடியோக்கள் ஃபேஸ்புக் வலைத்தளங்களிலிருந்து நீக்கப்படுகிறது. எங்களுடைய வீடியோக்களை ஃபேஸ்புக் வலைத்தளத்திலிருந்து அவர்கள் நீக்குவதற்கான காரணம், அந்த விடுதலை போராட்டத்தில் இறந்த அந்த மாபெரும் வீரனின் உண்மைதான் காரணமாயிருக்கிறது. அதனால்தான் இந்த உலக அதிகார வர்க்கம் எமது விடுதலை போராட்டத்தை சிதைப்பதற்கென்றும் எமது விடுதலை போராட்டின் வரலாறுகளை அழிப்பதற்கென்றும் பல வழிகளில் முயன்று கொண்டிருக்கிறது. புதிதாக எமது விடுதலை போராட்டத்தை பற்றி வரக்கூடிய வீடியோக்கள், வரலாறுகள், தடயங்கள் எல்லாவற்றையும் தொடர்ச்சியாக அழிப்பதற்கென்றே பல கோடிக்கணக்கான ரூபாய்களை கொட்டி செலவு பண்ணி கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் எங்களுடைய விடுதலை போராட்டம் இன்னும் உயிர்ப்போடு இருக்கிறது தானே அர்த்தம்? அப்படித்தானே இந்த உலகத்துக்கு தெரிகிறது. அதனால்தானே இன்று நாம் திலீபனை பற்றி பேசும் பொழுது, எங்களுடைய திலீபன் அண்ணாவின் தியாகத்தை பற்றி பேசுகின்ற வீடியோக்களை ஃபேஸ்புக் வலைத்தளங்கள் நீக்குகின்றன. அதை நீக்குவதற்கு பின்னால் இருந்து இயங்குபவர்கள் யார்? இலங்கை அரசாங்கம், இலங்கை அரசாங்கத்தின் அதிகார வர்க்கம், அல்லது இந்த உலகத்தில் தமிழர்களை ஒடுக்க வேண்டும், அடக்க வேண்டும், அழிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய வல்லாதிக்க அரசுகள் தொடர்ந்து முயன்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், எங்கள் பக்கம் இருக்கும் நியாயமும் எமது விடுதலைக்கான தேவையும் எமது சுதந்திர மனப்பான்மையும் உயிர்ப்போடு இருக்கிறது. அது உயிர்ப்போடு இருக்கிறதற்கு பல மாபெரும் வீரர்கள் எமக்கு உந்து சக்தியாக இருக்கிறார்கள். அந்த வழியில்தான் திலீபன் அண்ணாவும் இருக்கிறார். 38 ஆண்டுகள் கடந்தும் இன்றும் அவர் உயிர்ப்போடு எமது விடுதலை போராட்டத்தை, எமது விடுதலைக்கான தேவையை எமக்குள் இருந்து உந்து சக்தியாக செயலாற்றி கொண்டிருக்கிறார். இன்று திலீபன் அண்ணாவை பற்றி நாம் ஒரு விருந்தினரோடு உரையாடப் போகின்றோம். தீபச்செல்வன் ஈழத்தில் தமிழீழத்தில் முக்கியமான ஒரு எழுத்தாளர். யாழ் பல்கலைக்கழகத்தில் படித்த காலத்தில் மாணவர் ஒன்றிய செயலராக செயலாற்றியவர். ஈழ விடுதலை போராட்டத்தின் சாட்சியமாக வரலாறுகளை தொடர்ந்து எழுதி கொண்டிருப்பவர். எமது விடுதலை போராட்டத்துக்கு சார்பாக நின்ற படைப்பாளிகள் பலர், எழுத்தாளர்கள் பலர் இன்று காலப்போக்கில் எமது விடுதலை போராட்டத்துக்கு எதிரானவர்களாக மாறிக்கொண்டிருக்கும் வேளையில் தொடர்ந்தும் எமது விடுதலை போராட்டத்துக்காக குரல் கொடுத்து கொண்டிருப்பவர்.
அவருடைய முதல் நாவல் நடுகல், அதைத் தொடர்ந்து பயங்கரவாதி, சைனட் என்ற 3 நாவல்களை அவர் எழுதியிருக்கிறார். பல கவிதை தொகுப்புகள், பல கட்டுரைகள் என தொடர்ச்சியாக தமிழீழத்தின் குரலாக ஒலித்து கொண்டிருக்கக்கூடிய தீபச்செல்வனைத்தான் நாங்கள் இப்பொழுது சந்திக்கப் போகிறோம். தாயகத்திலிருந்து அதிகாலை 3:30 மணி இந்த வேளையிலும் எமது கலையகத்தில் எம்மோடு தொடர்பில் வந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுகிறார். வணக்கம் தீபச்செல்வன். வணக்கம் ரஞ்சித் அண்ணா. தாயகத்திலே இருந்து இந்த உரையாடலூடாக உங்களை சந்திப்பதிலே மிகவும் ஆறுதல் மகிழ்ச்சி அடைகின்றேன். தீபச்செல்வன், நான் ஸ்ரீலங்கன் இல்லை என்ற கவிதையிலிருந்து நான் தொடங்க விரும்புகிறேன். இலங்கையில் இன்று தமிழீழ விடுதலை போராட்டம் மௌனிக்கப்பட்டிருக்கிறது, ஈழ விடுதலை போராட்டம் மௌனிக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமான தமிழர் பிரதேசம் இலங்கை அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. ஆனாலும் அங்கிருந்து கொண்டு நான் ஸ்ரீலங்கன் இல்லை என்று ஒரு கவிதையை எழுதுவதற்கு உங்களுக்கு எப்படி துணிச்சல் வந்தது? நான் ஸ்ரீலங்கன் இல்லை என்கிற அந்த குரல் எப்படி எழுந்தது என்று பார்த்தால், உண்மையில் இன அழிப்பினுடைய பாதிப்பினால், ஒடுக்குமுறையினுடைய பாதிப்பினால், புறக்கணிப்பினுடைய பாதிப்பினால் தான் நான் ஸ்ரீலங்கன் இல்லை என்ற குரல் எழுந்தது. இந்த நான் ஸ்ரீலங்கன் இல்லை என்கிற குரலை இந்த கவிதையை நான் எழுதிய காலத்திலே விடுதலை போராட்டத்துக்கு எதிராக நிற்கக்கூடியவர்கள், போராளிகளுக்கு எதிராக நிற்கக்கூடியவர்கள் இந்த கவிதையை குறித்து அதிகமாக விமர்சித்ததை அல்லது கேலி செய்ததை நான் பார்த்தேன். ஆனால் இந்த கவிதை எழுதிய நாட்களில் ராவய என்கிற சிங்கள பத்திரிகையில் இந்த கவிதை வெளியாக இருந்தது. தமிழர்கள் நான் ஸ்ரீலங்கன் இல்லை என்று சொல்கிற அந்த குரலை சிங்கள மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பது மிகப்பெரிய செய்தியை சொன்னது. அது இன்று வரைக்கும் அந்த செய்தி கனதியாக இருக்கிறது. உண்மையிலே ஒடுக்குமுறையினால், புறக்கணிப்பினால், இன அழிப்பினால் மாத்திரமல்லாமல் எங்களுடைய மண்ணில் விதைக்கப்பட்ட பல்லாயிரம் போராளிகளினுடைய குரலாக, அந்த ஆத்மாக்களினுடைய மனக்குரலாக இந்த கவிதை என்னிடம் வெளிப்பட்டிருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். ஆம், நீங்கள் சொன்னது போல இப்போ சிங்கள மக்கள் கூட இந்த கவிதையை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களும் நம்புகிறார்கள் தமிழர்கள் ஸ்ரீலங்காவை சேர்ந்தவர்கள் இல்லை என்பது தானே. ஏனென்றால் தமிழர்கள் தமிழீழத்தைச் சேர்ந்தவர்கள். நான் ஸ்ரீலங்கன் இல்லை, அதை நான் பெருமையாக சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் என்னுடைய தாய் தேசம் தமிழீழம். உங்களுடைய கவிதை என்னுடைய தாக்கம் இங்கு கனடாவில் கூட இளம் தலைமுறையினர் உங்களுடைய கவிதையை, நான் ஸ்ரீலங்கன் இல்லை என்ற இந்த கவிதையை தங்களுடைய சமூக வலைத்தளங்களில் போடுவதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். இன்று எமது விடுதலை போராட்டத்தின் அதி உச்ச தியாகத்தை புரிந்த திலீபன் அண்ணாவை பற்றி நாம் உரையாடி கொண்டிருக்கிறோம். நீங்கள் யாழ் பல்கலைக்கழகத்தில் மாணவர் செயலாளராக இருந்திருக்கிறீர்கள். அந்த காலத்தில் இறுதி யுத்தம் நிகழ்ந்த காலத்தில் பல கொடுமையான சம்பவங்கள் அங்கு நிகழ்ந்தது. அதை அனுபவமாகவும் அதை ஒரு நாவலாக நான் பயங்கரவாதி என்ற அந்த நாவலில் நீங்கள் எழுதியிருக்கிறீர்கள். திலீபன் அண்ணாவுக்கும் யாழ் பல்கலைக்கழகத்துக்குமான உறவு என்ன? யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் தமிழர்களினுடைய வரலாற்றிலே, குறிப்பாக விடுதலை போராட்ட வரலாற்றிலே ஒரு முதன்மையான பங்களிப்பு மையமாக இருந்திருக்கிறது. அறிவியல் ரீதியாக விடுதலை போராட்டம் பற்றி சிந்திக்கின்ற ஒரு பல்கலைக்கழகமாக, அங்கே கல்வி கற்ற மாணவர்கள் விடுதலை போராட்டத்தை பற்றிய உரையாடலை, கனவை வளர்த்தெடுக்கின்ற ஒரு இடமாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் இருந்து வந்திருக்கிறது. அந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய மருத்துவ பீடத்தினுடைய மாணவன்தான் எங்கள் மதிப்பார்ந்த லெப்டினன்ட் கேர்னல் திலீபன் அண்ணா அவர்கள். அதாவது யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் தங்களுடைய வரலாறு முழுவதும் அகிம்சை ரீதியாக அமைதியான ஒரு போராட்ட வழியின் ஊடாக, மிகவும் தாக்கமான ஒரு வழிமுறையின் ஊடாக இந்த வரலாறு முழுவதும் பங்களித்திருக்கிறார்கள் என்றால் அதனுடைய ஒரு மகுடமாக, அதனுடைய ஒரு உச்சமாக திலீபன் அண்ணாவினுடைய தியாகம் அமைந்திருக்கிறது. உண்மையிலே இன்று அவர் இருந்திருந்தால் ஒரு மருத்துவத்துறையிலே ஒரு மிகப்பெரிய நிபுணராக அவர் இருந்திருக்கக்கூடும். ஆனால் தமிழர்களினுடைய விடுதலை, அவர்களினுடைய அரசியல் அபிலாசை,
அவர்களினுடைய விடுதலைக்கான குரலை இந்த உலக மட்டத்திலே அமைதியினூடாக அகிம்சையினூடாக வந்து வெளிப்படுத்துகின்ற ஒரு முகமாக எங்களுடைய முகவரியாக திலீபன் அண்ணா அவர்கள் மாறியிருக்கிறார். அந்த அடிப்படையில் வந்து நாங்கள் காலம் காலமாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களை பொறுத்த வரைக்கும் திலீபன் அண்ணா அவர்களை நாங்கள் தொடர்ந்து பின்தொடர்பவர்களாக இருக்கிறோம். உண்மையில் வந்து அவருடைய அவருடைய அவர் வந்து ஒரு தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பினுடைய ஒரு முக்கியமான போராளியாக இருந்த போதும் கூட அவர் வந்து அவருடைய அந்த போராட்டத்தினுடைய வழிமுறை, அவர் தேர்வு செய்த அந்த பாதை என்பது ஒரு அகிம்சை ரீதியான ஒரு பாதை என்பதன் காரணமாக அது ஒரு மாணவர்களினுடைய ஒரு வெளிப்பாடாகவும் மாணவர்கள் இன்றும் தொடர்கின்ற ஒரு வெளிப்பாடாகவும் இருக்கக்கூடிய ஒரு வழிமுறையாகவும் இருக்கிறது. உண்மையிலே அதனாலும் தான் விடுதலை போராளிகளிலே சிங்கள மக்களுக்கு பிடித்த ஒரு அதிகம் பிடித்த ஒரு போராளிகளில் வந்து ஒரு முக்கியமானவராக திலீபன் அண்ணா அவர்கள் இருக்கிறார். உண்மையிலே வந்து இந்த விடுதலை போராட்டத்தினுடைய ஒரு முகமாக அவர் இருக்கின்ற அதே நேரம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு அடையாளமாகவும் இருந்து எங்களை வந்து வரலாறு முழுவதும் அவர் வழிநடத்தி செல்கிறார் என்று சொல்லலாம். எதிரிகளால் கூட மதிக்கப்பட்ட மாபெரும் தியாகத்தை புரிந்தவர் தான் திலீபன் அண்ணா. ஏனென்றால் திலீபன் அண்ணா அவருடைய தியாகம் அத்தகையது. இந்த உலகத்தில் விடுதலை போராட்டத்துக்காக ஆயிரக்கணக்கான போராளிகள் தம்முடைய உயிரை துச்சமென மதித்து எம் மண்ணுக்காக மாண்டிருக்கிறார்கள். ஆனால் திலீபன் அண்ணா அவருடைய எழுச்சி என்பது ஒரு மாறுபட்ட எழுச்சி, மக்கள் மனங்களை தட்டி எழுப்பிய எழுச்சி. தமிழீழ விடுதலை போராட்டத்தை இயக்கமே மேற்கொண்டு கொண்டு வரும் ஒரு சூழலில் மக்கள் போராட்டமாக அதை மாற்றி காட்டியவர் திலீபன் அண்ணா தான். திலீபன் அண்ணாவினுடைய தியாகமும் அவருடைய உண்ணாவிரதமும் தமிழீழ விடுதலை போராட்டத்தில் எத்தகைய தாக்கத்தை உருவாக்கி இருக்கிறது என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? விடுதலை புலிகள் இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஆயுத ரீதியாக ஒரு மிக மிக பலமான ஒரு மிகச்சிறந்த ஒரு இயக்கம். அவர்கள் போர் வழிமுறைகளில் ஒரு மிகச்சிறந்த ஒரு இயக்கமாக அறியப்பட்ட ஒரு காலகட்டம். அதேபோல் அவர்கள் தங்களுடைய மனோதிடத்தில் வந்து விட்டு கொடுக்காத தன்மை, குறிப்பாக அன்றைக்கு வந்து பல இயக்கங்கள் இருந்த ஒரு காலகட்டத்திலையும் இன்றைக்கும் மக்கள் நேசிக்கக்கூடிய ஒரே இயக்கமாக விடுதலை புலிகள் இயக்கம் மாத்திரம்தான் இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய விடுதலை புலிகள் இயக்கத்தினுடைய பலம் என்பது வீரமாக வந்து பார்க்கப்பட்ட ஒரு காலகட்டத்திலே விடுதலை புலிகள் இயக்கத்துக்குள் இருக்கக்கூடிய ஒரு ஈரமாக ஒரு தியாக முகமாகத்தான் திலீபன் அண்ணா அவர்கள் வெளிப்படுகின்றார். உண்மையில் அது வரலாற்றிலே வந்து அது ஒரு மிக முக்கியமான ஒரு தருணமாக இருக்கிறது. உண்மையிலே வந்து நீங்கள் தமிழீழ விடுதலை புலி போராளிகளை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு பாடமாக ஒரு பெரிய தீர்க்க தரிசனத்தோடு வீரச்சாவை எய்தியவர்களாக தங்களை தியாகித்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள். நான் இதற்கு 2 விடயங்களை ஒப்பிட்டு சொல்லலாம் என்று நான் நினைக்கிறேன். ஒன்று, 2009ஆம் ஆண்டு யுத்த முடிவுக்கு பிறகு, அதாவது 2009க்கு முதலிலே உண்ணா நோன்பிருந்து அகிம்சை வழியிலே இறந்த திலீபன் அண்ணாவையும் கூட பயங்கரவாதி என்றுதான் தென்னிலங்கை அழைத்து கொண்டிருந்தது. 2009ஆம் ஆண்டிலே முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச அவர்கள் ஒரு உண்ணாவிரத போராட்டம் இருக்கிறார். அந்த உண்ணாவிரத போராட்டம் ஒரு போலியான உண்ணாவிரத போராட்டம் என்று சொல்கிற பொழுது சிங்கள மக்கள் பேசுகிறார்கள், உண்மையிலே இந்த தீவில் உண்ணாவிரத போராட்டம் இருந்து தன்னுடைய மக்களினுடைய விடுதலைக்காக தன்னுடைய இயக்கம் சார்ந்த கொள்கைக்காக உயிர் நீத்த ஒருவராக இருந்தால் அது திலீபன் அவர்கள்தான் என்று சிங்கள ஊடகங்களிலே அல்லது சிங்கள எழுத்தாளர்கள் வந்து பேசுகின்ற ஒரு காட்சி. அது 2009 மே, இந்த இனப்படுகொலைக்கு பிறகு ஒரு சில மாதங்களில் இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. அதே போல் நீங்கள் பார்த்திருக்கக்கூடும், இந்த இலங்கையிலே பொருளாதார நெருக்கடி ஏற்பட்ட பொழுது பல சிங்கள தாய்மார்கள் வந்து தலைவர் பிரபாகரனிடம் இந்த நாட்டை வந்து கொடுத்திருக்கலாம் என்று பேசிய ஒரு வார்த்தைகளை, காணொளிகளை நீங்கள் பார்த்திருக்கக்கூடும். விடுதலை போராளிகள் வந்து வரலாற்றில் ஏற்படுத்தக்கூடிய அந்த வகிபாகம் இடம் என்பது அவர்கள் போராடுகிற காலத்தில் மாத்திரம் அதனுடைய தாக்கம் இல்லை, அவர்கள் போராடி முடிந்ததுக்கு பிறகும் அந்த தாக்கம் இருக்கிறது. அதிலே திலீபன் அண்ணா அவர்களினுடைய தியாகம் வந்து இந்த உலகத்தினுடைய மனச்சாட்சியை என்றைக்கும் வந்து ஒரு ஒரு முள்ளாக குத்தக்கூடிய ஒரு விடயமாக அந்த தியாகம் இருக்கிறது.
விடுதலை புலிகள் வீரத்தால் மாத்திரம் தங்களுடைய விடுதலை போராட்டத்தை கட்டியெழுப்பியவர்கள் என்பதற்கு அப்பால் அவர்கள் தியாகத்தாலும் அவர்கள் தங்களுடைய கைகளிலே ஆயுதம் இல்லாத ஒரு காலத்தில் இல்லாத ஒரு போராட்டத்தின் வழியாகவும் வந்து தங்களுடைய கோரிக்கையை, தங்களுடைய பலத்தை, தங்களுடைய வீரத்தை இந்த உலகத்துக்கு சொன்னார்கள் என்பதற்கு திலீபன் அண்ணா அவர்கள் ஒரு மிகப்பெரிய பாடமாகவும் சாட்சியாகவும் இருக்கிறார். அது எங்களுடைய விடுதலை போராட்டத்தில் மாத்திரமல்ல, நிச்சயமாக இந்த உலகத்தில் வந்து இந்த ஒரு அகிம்சை வழியில் உண்ணாவிரதம் இருந்து தன்னுடைய இனத்துக்காக உயிரை கொடுத்த ஒரு மாவீரனாக திலீபன் அண்ணா வரலாற்றிலே நிலைத்திருப்பார். ஆம், இந்த விடுதலை போராளிகள், விடுதலை புலிகள் 2 விதமான உச்சத்தை தொட்டார்கள். ஒன்று, போரியல் வல்லுநர்களாக உலகத்தில் போராட்டத்தை, ஒரு சண்டையை, ஒரு விடுதலை போராட்டத்தின் போர் தந்திரங்களை உச்ச நிலைக்கு கொண்டு சென்றார்கள். மட்டுப்படுத்தப்பட்ட வளங்களை கொண்டு மிகப்பெரிய வெற்றிகளை அடைந்தார்கள். ஒரு சிறு குழுக்களாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு விடுதலை போராட்டம் காலப்போக்கில் மாபெரும் இயக்கமாக, மிக எழுச்சி கொண்ட ஒரு விடுதலை போராளிகளாக, எந்த இடத்திலும் அதாவது பயப்படாமல் தாக்கக்கூடியவர்களாக, துணிந்தவர்களாக, இந்த உலகத்துக்கு தங்களை ஒரு உச்சத்தை தொட்ட ஒரு போராளிகளாக ஒரு காலத்தில் காட்டினார்கள். அதே போல இன்னொரு பக்கத்தில் தியாகத்தில், இன்றைக்கு இந்திய அரசாங்கத்தில் இந்தியாவில் காந்தி அவர்கள்தான் அகிம்சைக்காக போராடியவர், உண்ணாவிரதம் இருந்தவர் என்றெல்லாம் வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கும் போது, எங்களுடைய விடுதலை போராளிகள் திலீபன் அண்ணா அகிம்சையிலும் ஒரு உச்சத்தை தொட்டு காட்டியிருக்கிறார். அதனால்தான் இந்த உலக வரலாற்றில் எந்த ஒரு விடுதலை அமைப்பும் செய்ய முடியாத சாதனைகளையும் விடுதலைக்கான வேர்களை அவர்கள் விதைத்திருக்கிறார்கள். இந்த 87ஆம் ஆண்டு காலப்பகுதியில் திலீபன் அண்ணாவினுடைய உண்ணாவிரதம் தமிழர்களுடைய மனங்களை எப்படி மாற்றியது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? ஏனென்று சொன்னால், ஒரு இந்திய அரசாங்கத்தினுடைய ஐபிகேயினுடைய வருகை, ஆயுதங்கள் கையளிக்கப்பட்ட ஒரு சூழல், தமிழர்கள் ஒரு சுபீட்சமான வாழ்வு கிடைத்துவிடும் என்று நம்பிக்கொண்டிருந்த ஒரு காலம், தமிழீழம் என்ற ஒரு இலட்சிய பயணம் வந்து இடைநிறுத்தப்பட்டு ஒரு குறிக்கப்பட்ட சுயாட்சியின் மூலம் வாழ்ந்து விடலாம் என்ற ஒரு நம்பிக்கை அங்கு உருவாக்கப்பட்டிருந்த ஒரு காலத்தில் திலீபன் அண்ணாவுடைய உண்ணாவிரதம் தமிழீழத்துக்கான இலட்சிய பாதையை மீண்டும் நிறுவியது. அது அந்த அவருடைய உண்ணாவிரதம் தமிழர்களுடைய வாழ்க்கையில், ஈழத்தினுடைய வாழ்க்கையில் என்ன விதமான மாற்றத்தை உருவாக்கியது? அந்த காலம் என்பது உண்மையிலே வந்து நீங்கள் சொன்னதை போல தமிழீழ பயணத்திலே இடையிலே வந்து ஒரு தீர்வு வந்து உருவாகக்கூடிய, இந்தியாவினுடைய தலையீடு வந்து ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் வந்து அதனுடைய முக்கியத்துவத்தை நாங்கள் இன்றைக்கும் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். எப்படி என்றால், அன்றைக்கு இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே கொண்டு வரப்பட்ட 13வது திருத்தச் சட்டம் என்பது தமிழர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்குரிய தீர்வு அல்ல. இந்தியா வந்து எடுக்கக்கூடிய அந்த முடிவு தமிழர்களுக்கான, அதை சுயாட்சி என்று நாங்கள் ஒருபோதும் சொல்ல முடியாது. உண்மையிலே வந்து சுயாட்சி தீர்வாக வந்து அது இருந்திருந்தால் வந்து நாங்கள் அதுக்கு பிறகான ஒரு ஏமாற்றப்பட்ட வரலாறு வந்து எங்களுக்கு இருந்திருக்காது. அப்போ எங்களுக்கு வந்து ஒரு பிழையான தீர்வை தந்து, ஒரு பிழையான தலையீடின் வழியாக வந்து எங்களுடைய விடுதலைக்கான பயணத்தை வந்து திசை திருப்பக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் திலீபன் அண்ணா அவர்களினுடைய அந்த உண்ணாவிரத போராட்டம் ஏற்படுகிறது. குறிப்பாக அன்றைக்கு ஈழத்தமிழர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் இந்தியாவினுடைய வருகையை, இந்தியாவினுடைய தலையீட்டை நம்பினார்கள். அதாவது இந்தியா வந்து தமிழர்களுக்கு வந்து நன்மையை செய்யும், தமிழ்நாட்டினுடைய அழுத்தம், தமிழ்நாட்டுடைய பங்களிப்பின் காரணமாக இந்தியா எடுக்கக்கூடிய முடிவுகள் எங்களுடைய மக்களுக்கு வந்து நிம்மதியை பெற்றுத்தரும் என்று சொல்லி, அது மிகப்பெரிய இந்திய இராணுவத்தினுடைய வருகை அல்லது இலங்கை இந்திய ஒப்பந்த ஆரம்ப காலகட்டங்களிலே வந்து அப்படியான ஒரு பார்வைகள், நம்பிக்கைகள் இருந்தன. ஆனால் விடுதலை புலிகள் இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் இது தொடர்பான மிக ஆழமான புரிதலோடு அன்றைக்கு தலைவர் பிரபாகரன் அவர்கள் இருந்தார். அப்போ அந்த விடயத்தை வந்து மக்கள் மத்தியில் ஒரு எழுச்சியான முறையில் மக்களுக்கு எல்லாருக்கும் அந்த தெளிவை ஊட்டி ஒரு புரட்சியான பாதையில் வந்து கொண்டு வந்தது அன்றைக்கு திலீபன் அண்ணாவினுடைய அந்த போராட்டம் தான். உங்களுக்கு தெரியும், 87களில் வந்து இந்த வடக்கு கிழக்கு மாகாண சபை வந்தது. அதுக்கு பிறகு மிக நீண்ட காலமாக வந்து அது கிடப்பில் இருந்தது. வடக்கு மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் 2013ஆம் ஆண்டிலே வடமாகாண சபை தேர்தல் நடந்தது. 2017-18 வந்து
மாகாண சபையினுடைய நிறைவு காலம் வந்து இன்றைக்கு கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் மாகாண சபை இல்லாத ஒரு ஆட்சி நடக்கிறது. அந்த மாகாண சபையினால் வந்து எதனையும் சாதித்திருக்க முடியாத ஒரு ஏமாற்றமான ஒரு நிலைமை இருந்தது. இதை அன்றைக்கே வந்து விடுதலை புலிகள் கணித்திருந்தார்கள். தலைவர் பிரபாகரன் அதில் மிக தீர்க்கமாக இருந்தார். திலீபன் அண்ணாவினுடைய இந்த வீர மரணத்துக்கு முன்பாக தலைவர் அவர்களினுடைய சுதுமலை பிரகடனம் இடம்பெற்றிருக்கும். குறிப்பாக அந்த பிரகடனத்தின் வாயிலாகவும் தலைவர் வந்து அன்றைக்கு இந்த நிலைப்பாடுகளை மிக தெளிவாக வந்து உணர்த்தி இருந்தார். அந்த அடிப்படையில் வந்து விடுதலை புலிகள் இந்த ஒரு இன்றைக்கு கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் நாங்கள் திலீபண்ணா என்னுடைய வீரமரணம் நடைபெற்று அல்லது தியாகச்சாவு நடைபெற்று 38 ஆண்டுகளாக இருக்கின்றன. ஆனால் அன்றைக்கு அவர்கள் தீர்க்க தரிசனமாக அதை சிந்தித்தார்கள். அப்போ அந்த முக்கியத்துவம் ஒன்று இருக்கிறது. அதே போல் அவர் 5 அம்ச கோரிக்கைகளை வந்து முன்வைத்திருந்தார். அரசியல் கைதிகளினுடைய விடுதலையாக இருக்கலாம், சிங்கள குடியேற்றம் அல்லது சிங்களமயமாக்கல், தமிழர்களுடைய பிரதேசத்தில் வந்து காவல் நிலையங்களை நிறுவுதல் என்ற பெயரிலான உள்ளிட்ட அந்த சிங்கள குடியேற்றங்களை வந்து நிறுத்தணும் என்ற கோரிக்கையாக இருக்கலாம். அதே போல் அவசரகால சட்டத்தை நீக்க வேண்டும் என்கிற கோரிக்கை. இன்றைக்கும் பயங்கரவாத தடை சட்டம் இன்றைக்கும் வந்து எங்களுடைய மண்ணிலே அப்பாவிகளை வந்து விசாரணை செய்து அப்பாவிகளை சிறையில் அடைத்து அவர்களுடைய வாழ்க்கையை கேள்விக்குள்ளாக்கக்கூடிய ஒரு நிலைமை காணப்படுகிறது. அப்போ திலீபண்ணா 87ஆம் ஆண்டு வைத்த கோரிக்கைகள் அவர் உயிரோடு இல்லை என்ற போதும் அவர் முன்வைத்த கோரிக்கைகள் உயிர்ப்போடு தான் இருக்கின்றன. அந்த அடிப்படையிலே வந்து ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு போராட்டமாக அன்றைய காலகட்டத்தில் ஒரு திருப்பு முனையாக அமைந்த ஒரு போராட்டமாக இன்றைக்கும் எங்களுக்கு விடுதலையை, அமைதியை, உரிமையை தேடுகின்ற தீர்க்க தரிசனமான ஒரு போராட்டமாக திலீபன் அண்ணாவின் போராட்டம் அமைந்தது. 87 2 விதமான ஒரு விடுதலை போராட்டத்தின் உச்சத்தை தமிழீழ விடுதலை புலிகள் சாதித்து காட்டினார்கள். ஒன்று, மில்லருடைய கரும்புலி தாக்குதல். உலகத்திலேயே தற்கொலை தாக்குதலின் மூலம் தமிழர்களுடைய விடுதலை போராட்டத்தை மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றிகரமான போராட்டமாக மாற்றி காட்டிய ஒரு தாக்குதலாக திரு மில்லர் அவர்களுடைய தாக்குதல் அன்று நிகழ்ந்தது. அதே காலகட்டத்தில் ஒரு விடுதலை போராட்டத்துக்கான உச்சமான ஒரு தாக்குதல் திட்டமாக ஒரு தற்கொலை போராளியினுடைய தாக்குதல் நிகழ்த்தி காட்டினார்கள் தமிழீழ விடுதலை புலிகள். அதே காலகட்டத்தில் அதே ஆண்டில் ஒரு சில மாதங்களுக்கு பிறகு, அதாவது வந்து நீராதாரமற்ற உண்ணாவிரதத்தை திலீபன் அண்ணா இந்த உலகத்துக்கு நிகழ்த்தி காட்டினார். 2 விதமான அர்ப்பணிப்புகள். ஒருத்தர் தன்னுடைய மரணத்தை அறிந்து, அந்த மரண நேரத்தை அறிந்து தன்னுடைய மரணத்தை தழுவிக்கொள்ளுகிறார் மக்களுக்காக. இன்னொருவர் தன் உடலை வருத்தி உணவு அருந்தாமல் 12 நாட்கள் இருந்து தன்னுடைய அவயங்கள் செயலிழக்கப்பட்ட பொழுதிலும், தான் காப்பாற்றப்பட வேண்டிய சூழல் இருந்த பொழுதிலும் தன் மண்ணுக்காக, தன்னுடைய இலட்சியத்துக்காக தொடர்ந்து உண்ணாவிரதமிருந்து தன் உயிரை போக்கிக் கொள்கிறார். இன்றைய காலகட்டம், இந்த 2025 ஆண்டில் நிற்கிறோம். 16 ஆண்டுகளாகிவிட்டது எமது விடுதலை போராட்டம் மௌனிக்கப்பட்டு. இன்று திலீபன் அண்ணாவினுடைய போராட்டம் எத்தகைய தாக்கத்தை இன்றைய காலத்தில் ஏற்படுத்தும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? மிக முக்கியமான ஒரு கேள்வி. நீங்கள் ஒரு விடயத்தை வந்து அவதானிக்க வேண்டும். அதாவது நீங்கள் இந்த உரையாடலை ஆரம்பிக்கிற பொழுது நீங்கள் சொன்னீர்கள், அதாவது சமூக வலைத்தளங்களிலே வந்து போராளிகள் தொடர்பாக பேசப்படுகின்ற காணொளிகள் நீக்கப்படுகின்றன, அவர்களை பற்றிய பதிவுகள் நீக்கப்படுகின்றன. நீங்கள் ஒரு விடயத்தை பார்க்கலாம். உலகத்தில் போராடுகின்ற ஒரு அமைப்பு மீது தான் இந்த உலகம் வந்து தடையை விதிக்கும். தொடர்ந்து போராடி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு போராளிகள் மீது தான் இந்த உலகம் வந்து, இந்த அரசு, இந்த உலகம் வந்து தடையை வந்து ஏற்படுத்தும். உலகத்தில் போராடாமல் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, போராடாமல் இருக்கக்கூடிய போராளிகளை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு இந்த உலகம் வந்து தடை விதிப்பதில்லை. அவர்களை மிக சுதந்திரமாக இயங்க விடுவதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். 2009 மே மாதம் எங்களுடைய விடுதலை போராட்டம் மௌனிக்கப்பட்டது என்று வந்து அறிவிக்கப்பட்டது. அதே போல் இலங்கை அரசு விடுதலை புலிகளை அழித்து முடித்து விட்டோம் என்று கூறியது. ஆனால் இன்னமும் எங்களுடைய போராளிகளுக்கு எதிராக இலங்கை அரசு யுத்தத்தை செய்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தினுடைய ஆதரவை திரட்டி கொண்டிருக்கிறது. இன்னமும் நாங்கள் துயிலுமில்லங்களிலே வந்து எங்களுடைய துயிலுமில்லங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்றன. அவர்களை பற்றிய
அடையாளங்களை வந்து நாங்கள் வைத்திருப்பதிலும் பேசுவதிலும் நாங்கள் அச்சுறுத்தப்படுகிறோம் என்றால், அவர்கள் வரலாற்றிலே வந்து ஏற்படுத்தி இருக்கக்கூடிய மிக கனதியான ஒரு 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 பகுதி அல்லது அவர்களினுடைய பங்களிப்பு என்பது அந்த அளவுக்கு மிக ஒரு கனதியானதாக அல்லது முக்கியத்துவமானதாக இருந்திருக்கிறது. ஏனென்றால் அடிப்படையில் திலீபன் அண்ணா அவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தை தேர்ந்தெடுக்கிறார். மில்லர் அண்ணா அவர்கள் தற்கொலை போராட்டத்தை தேர்ந்தெடுக்கிறார். இதே போல பல போராளிகள் வந்து தங்களை வந்து பல்வேறு விதமான தியாகங்களின் ஊடாக தங்களை அர்ப்பணித்திருந்தார்கள். ஆனால் எல்லாருமே வந்து அடிப்படையிலே வந்து தங்களை வந்து இனத்துக்காக கொடையாக தந்தவர்கள் தான். அப்ப இப்படிப்பட்ட அந்த இயக்கத்தினுடைய சக்தி என்பது அவர்கள் தங்களுடைய தியாகத்தின் அடிப்படையிலும் அவர்கள் தாங்கள் செய்த அந்த உன்னதமான ஈகத்தின் அடிப்படையில் தான் இன்றைக்கும் வந்து எங்களுடைய மக்களால் வந்து நேசிக்கப்படுகிறார்கள். அப்படி நேசிக்கப்படக்கூடிய ஒரு இயக்கம் மீது தான் இந்த உலகம் இன்றைக்கும் வந்து அச்சம் கொண்டிருக்கிறது. உண்மையிலே இன்றும் இந்த உலகம், இலங்கை அரசு எங்களை அச்சுறுத்துகிறது என்றால் அதுதான் விடுதலை புலிகள் அன்றைக்கு வரலாற்றில் ஏற்படுத்திய ஒரு பங்களிப்பு என்று நான் நினைக்கிறேன். இன்றைக்கும் வந்து அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து விடுதலை புலிகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறது, தலைவர் பிரபாகரனை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறது. நாங்கள் இலங்கையிலிருந்து வேறு நாடுகளுக்கு செல்கின்ற பொழுது விமான நிலையங்களிலே வந்து நான் சந்தித்திருக்கிறேன். இந்திய விமான நிலையங்களிலே விடுதலை புலிகளை பற்றி விசாரிக்கிறார்கள். அங்கு மாத்திரமல்ல, உலகத்தினுடைய பல்வேறு நாடுகளிலே விமான நிலையங்களிலே விடுதலை புலிகளை பற்றி விசாரிப்பதை நண்பர்கள் சொல்ல கேட்டிருக்கிறேன். உண்மையிலே இது எதனால் என்றால் இன்னமும் அந்த இயக்கம் மீது இந்த உலகம் பயந்து கொண்டு இருக்கிறது. அதுதான் விடுதலை புலிகளினுடைய வெற்றி. அதை அவர்கள் வந்து திலீபன் அண்ணா, மில்லர் அண்ணா, தலைவர் பிரபாகரன் இவர்கள் வந்து அதை ஒரு வரலாற்றிலே வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கமாக, மிகப்பெரிய தடமாக எங்களுக்கு விட்டு சென்றிருக்கிறார்கள். ஆம், நீங்கள் சொன்னது சரியானது தான். ஏனென்று சொன்னால் 2009ஆம் ஆண்டு விடுதலை போராட்டத்தை தோற்கடித்து விட்டோம், புலிகளை அழித்து விட்டோம். இனி தமிழீழ விடுதலை போராட்டம் என்பது கிடையாது. தமிழர்கள் தமிழீழம் கேட்க முடியாது. தமிழர்களுக்கான ஒரே குரலாக இருந்த புலிகள் இனி இல்லை என்று கூக்குரலிட்டு கொண்டிருந்த உலகம் இன்றும் அதை செய்து கொண்டுதான் இருக்கிறது. தமிழீழ விடுதலை புலிகள் தங்களுடைய போராட்டத்தை மௌனித்தார்கள் என்று சொன்னது பின்பும் இந்த உலகம் வந்து பலவிதமான வழிகளில் தமிழர்களுடைய போராட்டத்தை திரும்ப திரும்ப அழிப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால் காரணம் அந்த லட்சக்கணக்கான மக்களுடைய மரணமும் ஆயிரக்கணக்கானருடைய போராளிகளுடைய வீரமும் இன்றும் இந்த உலகத்துக்கு எதிராக தமிழர்களுடைய விடுதலை போராட்டத்தில் போராடி கொண்டிருக்கிறது. இறந்த பின்பும் அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நினைவுகளை, அவர்களுடைய போராட்ட வலுவை, அவர்களுடைய சிந்தனைகளை சிதைக்க முடியாமல், அழிக்க முடியாமல், சமூக வலைத்தளங்களில் அதை அழிப்பதற்காக உடனடியாக சேவையாற்றி அதை அழிப்பதற்கான வேலைகளை தொடர்ச்சியாக இந்த வல்லரசுகள் செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு எங்களுடைய விடுதலை போராட்டத்தில் மிகப்பெரிய தியாகங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். மில்லர், திலீபன், இப்படியே வழிகளில் பல போராளிகள், பல தற்கொலை போராளிகள், பலவிதமான போராட்ட வடிவங்களில் தமிழர்களுடைய விடுதலை போராட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் உலக அரங்கில் திலீபனுடைய தாக்கம் என்பது தமிழர் விடுதலை போராட்டத்தில் திலீபன், அதாவது 87க்கு முன்பு 87க்கு பின்பு என்று பிரித்து பார்க்கக்கூடிய அளவில் உலக அரங்கில், அதாவது ஒட்டுமொத்த உலக தமிழர்கள் மத்தியில் ஒரு விடுதலையின் பேரொளியாக, ஒரு தியாகத்தின் உச்சமாக இன்றும் திலீபன் இருப்பதற்கான காரணம் என்ன? திலீபன் அண்ணா அவர்கள் தேர்வு செய்த போராட்ட வழிமுறை தான். ஏனென்றால் நாங்கள் அதை பற்றி சொல்லியிருக்கிறேன். அதாவது அவர் விடுதலை புலிகள் ஆயுதங்களை களைந்த ஒரு காலகட்டத்தில் அவர் கையில் எடுத்த போராட்ட வடிவம் என்பது அகிம்சை. அந்த அகிம்சை இந்திய தேசத்தை பொறுத்த வரைக்கும் காந்தி அவர்களினுடைய அகிம்சை உலகம் அறிந்தது. ஆனால் அதை தாண்டி அகிம்சை ரீதியான அந்த போராட்டத்தை சாத்தியப்படுத்தி வரலாற்றில் தனக்கான ஒரு 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 அடையாளத்தை, தன்னுடைய குரலை தீர்க்கமாக பதிவு செய்கிற ஒரு அந்த போராட்டத்தை தான் திலீபன் அண்ணா அவர்கள் முன்னெடுத்திருந்தார். அடிப்படையில் திலீபன் அண்ணா அவர்கள் அவருக்கு 23 வயது அவர் வீரச்சாவடைகின்ற பொழுது நாங்கள் இன்றைக்கும் பார்க்கிறோம். எங்கள் மண்ணிலே
பிள்ளைகள் குழந்தைகள் பிறக்கிறார்கள். 20 வயதை கடந்து 23 வயதை அண்மிக்கிறார்கள். ஆனால் அந்த 23 வயதில் வந்து அவர்களால் வந்து சிலவேளை தங்களுடைய பணிகளை, கடமைகளை, தேவைகளையே வந்து செய்ய முடியாதவர்களாக, இந்த உலகத்தை பற்றிய புரிதல் இல்லாதவர்களாக, வாழ்க்கையை பற்றிய புரிதல் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் 23 வயதுடைய ஒரு இளைஞன் வந்து இந்த தியாகத்தினுடைய ஒரு முடிவை வந்து அவர் எடுக்கிறார் என்பது உண்மையிலே வந்து அந்த வயதை மீறிய ஆளுமை என்பது திலீபண்ணாவிடம் இருந்தது. அதே போல் திலீபண்ணா வந்து அன்றைக்கு ஆற்றியிருக்கக்கூடிய உரைகள், அதாவது எங்களுக்கான ஒரு தேசம் அமைந்தால் அந்த தேசம் என்பது சமூக விடுதலையோடு கூடிய, பொருளாதார விடுதலையோடு கூடிய ஒரு நிறைவான ஒரு தேசத்தை பற்றிய கனவு வந்து அவரிடம் இருந்தது. அப்ப போராளிகளிடம் இருக்கக்கூடிய அந்த கனவுக்கு வந்து உண்மையில வந்து இந்த உலகம் மிகவும் வந்து அச்சப்பட்டது. இலங்கை அரசாங்கம் அச்சப்பட்டது. ஏனென்றால் அன்றைக்கு மிக இள வயதினராக எங்களுடைய போராளிகள் வந்து கனவுகளை வந்து வளர்க்கிறார்கள், தியாகங்களை செய்கிறார்கள். ஒரு போராட்டம் தொடர்பான ஒரு அடிக்கட்டுமானத்தை வந்து அவர்கள் ஏற்படுத்துகிறார்கள். அன்றைக்கு அவர்கள் இட்ட அந்த கட்டுமானத்திலே தான் பின்வந்த காலத்திலே விடுதலை புலிகள் இயக்கம் தரைப்படை மாத்திரம் இல்லாமல் கடற்படை, வான்படை என்று பல்வேறு கட்டுமானங்களை உருவாக்கி ஒரு ஒரு தேசமாக வந்து வளர்கின்ற, மாறுகின்ற ஒரு நிலைமை வந்து உருவாகிறது. அப்ப இப்படியாக ஒரு ஒரு மிகப்பெரிய கனவு கொண்ட, ஒரு மிக கனதியான ஒரு தாக்கம் கொண்ட கனவு கொண்ட ஒரு இயக்கம் மீது இந்த உலகம் வந்து, போராளிகள் மீது இந்த உலகம் அச்சப்படுவது என்பது உண்மையில வந்து இயல்பான ஒரு விடயம்தான். ஆம், என்னென்னு சொன்னால் இப்போ திலீபண்ணாவுடைய மரணம் என்பது வந்து ஒரு மக்கள் புரட்சியாக வெடித்தது. ஏனென்றால் அவர் முட்டவெளி அரங்கில் கோட்டைக்கு முன்பாக நின்று கொண்டு அவர் பேசிய வரலாற்று சிறப்புமிக்க உரை இன்றும் தமிழர்களின் மனங்களில் ஒலித்து கொண்டிருக்கிறது. இந்த கோட்டையில் ஒரு நாள் நமது தேசிய கொடி பறக்கும். நான் வானிலிருந்து அந்த காலத்தில் 635 போராளிகள் என்னோ இறந்திருந்த காலகட்டம், அந்த போராளிகளோடு சேர்ந்து நானும் அதை பார்த்து மகிழ்வேன் என்று சொன்னார். அதை தமிழ் விடுதலை புலிகள் நிகழ்த்தி காட்டினார்கள் 90களில். அந்த கோட்டை எமது கையில் விழுந்தது, அங்கு தமிழீழ தேசிய கொடி பறந்தது. இன்று 2025ஆம் ஆண்டில் நாம் நிற்கிறோம். எமது விடுதலை போராட்டம் இன்றும் உயிர்ப்போடு இருக்கிறது. எமக்கான இலட்சிய தேவை இன்றும் இருக்கிறது. ஆனால் இன்று உலகமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழர்கள் மத்தியில் முரண்களும் சிக்கல்களும் கருத்து முரண்பாடுகளும் நிறைந்து கிடக்கிறது. ஒன்றாக நின்று போராட வேண்டிய எமது தமிழ் சமூகம் இன்று பிரிந்து நின்று ஒருத்தனை இழுப்பதும் ஒருத்தனை அழிப்பதற்குமான முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. எதிரியானவன் எமக்கு எதிராக பலமாக செயற்படுவதற்கான உச்சத்தை அவன் தொட்டு கொண்டிருக்கிறான். அதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவனுக்கு தெரியும் தமிழர்கள் ஒன்றுபட்டு விடுவார்கள் என்று சொன்னால் எமது போராட்டத்தை, தமிழர்களுடைய போராட்டத்தை அவர்களால் எதிர்த்து போராட முடியாத ஒரு சூழல் உருவாகும் என்பதை அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். இன்று அரசியல் ரீதியாக இன்று நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இலங்கையில் அரசியல் மாற்றத்தை மக்கள் நிகழ்த்தி காட்டினார்கள். இன்று பங்களாதேசத்தில் அரசியல் மாற்றத்தை மக்கள் நிகழ்த்தி காட்டினார்கள். இப்போது சமீபத்தில் நேபாளத்தில் அரசியல் மாற்றத்தை மக்கள் தான் நிகழ்த்தி காட்டியிருக்கிறார்கள். இந்த அரசியல் மாற்றத்தை நிகழ்த்தி காட்டக்கூடிய மாபெரும் சக்தியாக எங்கள் மனங்களில் இன்றும் திலீபண்ணா நின்று கொண்டிருக்கிறார். அதனால்தான் அவர் சொன்னார், மக்கள் புரட்சி வெடிக்கட்டும், தமிழீழம் மலரும் என்று. இந்த மக்கள் புரட்சி இன்று வெடித்தால், திலீபண்ணாவுடைய வார்த்தைகள் சொல்லப்போனால், இந்த மக்கள் புரட்சி இன்று வெடித்தால் ஒரு அரசியல் மாற்றத்தின் மூடாக நமது தமிழீழத்தை நாங்கள் வென்றடைய முடியும் என்று நீ நம்புகிறீர்களா? இலங்கையிலே வந்து கூட நீங்கள் சொல்லக்கூடிய அந்த அரசியல் மாற்றம், இலங்கையில் கூட அந்த அரசியல் மாற்றம் ஏற்பட்டிருந்தது. ஆனால் தமிழர்கள் மத்தியில் ஒரு ஒரு அரசியல் போராட்டம் அல்லது ஒரு மக்கள் எழுச்சி போராட்டம் ஏன் ஏற்படாமல் இருக்கிறது என்பதற்கு என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஏனென்றால் திலீபண்ணா மாதிரி, பொங்குதமிழ் போல பல வரலாறுகளை, பல நிகழ்வுகளை நாங்கள் எங்களுடைய காலத்தில் அறிந்திருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். அப்படி இருக்கின்ற பொழுது இன்று ஏன் வடக்கு கிழக்கிலே தமிழர்களினுடைய உரிமைக்கான ஒரு போராட்டம் ஏற்படவில்லை? உலக சூழலில் ஏற்படுது, தென்னிலங்கையில் ஏற்படுது, ஏன் ஏற்பட இல்லை என்று சொல்லி ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்கிற பொழுது உண்மையில் தமிழீழ மண்ணில், தமிழர் தேசத்தில் ஒரு அடக்கம், ஒரு
ஒரு எழுச்சி ஏற்படாத வகையில் வந்து ஒன்று ஒரு கடுமையான ஒரு அடக்குமுறை சூழல் வந்து இங்கே வந்து நிலவுகிறது. இங்கே வந்து எங்களுடைய மக்கள் வந்து கண்காணிக்கப்பட்ட வாழ்க்கையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய வீடுகள் என்பது இராணுவ முகாங்களுக்கு இடையிலே தான் இருக்கின்றன. நாங்கள் எங்களுடைய நகரங்களிலே வந்து இராணுவ முகாம்கள் இருக்கின்றன. நாங்கள் அ இராணுவத்தினருக்கு மத்தியிலே தான் நாங்கள் பயணம் செய்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படியான ஒரு மிக அடக்குமுறையான ஒரு நிலைமை வந்து எங்களை சுற்றி வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய மண்ணிலே வந்து ஒரு எழுச்சி ஏற்படாதபடி. இதை விட இன்னும் ஒரு விடயமும் வந்து எங்களுடைய மண்ணில வந்து மிக புத்திசாதுரியமாக முன்னெடுக்கப்படுகிறது. 2009 மே மாதம் இனப்படுகொலை முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட அல்லது மௌனிக்கப்பட்ட அந்த யுத்தத்துக்கு பிறகு எங்களிடம் இருந்த அரசியல் தலைமைகள் இன்றைக்கு வந்து நாங்கள் 16 ஆண்டுகளை கடந்திருக்கிறோம் என்றால் 16ஆக எங்களுடைய அரசியல் தலைமைகள் வந்து உடைந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எங்களுடைய அரசியல் தலைமைகளை திட்டமிட்டு வந்து பிரித்து அவர்களில் வந்து பலரை வந்து எங்களுடைய மக்களுக்கு எதிராகவே கையாண்டு எங்களுடைய கோரிக்கைகளுக்கு எதிராக வந்து கையாளுகின்ற பல்வேறு விதமான அரசியல் சூழ்ச்சிகளை வந்து நாங்கள் இந்த 2009க்கு பிறகான காலத்தை நாங்கள் பார்த்தோம். உண்மையில் வந்து யுத்தம் என்பது 2009ஓடு முடிந்து விடவில்லை. 2009க்கு பிறகும் அந்த யுத்தம் நீடித்து கொண்டிருக்கிறது என்றால், கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பு நீடிக்கிறது என்று சொன்னால், ஒன்று இந்த இராணுவ அடக்குமுறையால் என்றால், இரண்டாவது விடயம் எங்களுடைய தலைமைகளை சிதைத்து கையாள்வதன் வாயிலாக எங்களுடைய தலைவர்கள் கோமாளிகளாக்கப்படுவதை, எங்களுடைய தலைவர்களினுடைய பேச்சுக்கள் நகைச்சுவைக்கு உள்ளாக்கப்படுவதை நாங்கள் பார்த்து கொண்டு மனம் நொந்தபடி இருக்கிறோம். இதனால் தான் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே தென்னிலங்கையினுடைய ஒரு பெரும்பான்மை ஒரு சிங்கள பெருந்தேசிய கட்சி ஒன்று ஆசனங்களை வந்து அள்ளி செல்லுகிற ஒரு நிலைமை வந்து எங்களுக்கு உருவாகியது. அது எங்களுடைய மக்கள் வந்து கொடுத்த ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை. ஆனால் இதில் வந்து எங்களுடைய மக்கள் வந்து மிக தெளிவாக இருக்கிறார்கள். 2 விடயங்கள். ஒன்று, 2009ஆம் ஆண்டு நடந்த இனப்படுகொலையை நினைவு கூறுகின்ற முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் காலத்திலே எங்களுடைய மக்கள் அனைவரும் அதை ஒரு விடுதலைக்கான நீதிக்கான ஒரு போராட்டமாக மிக கடுமையான இராணுவ அச்சுறுத்தல்கள் அடக்குமுறைக்கு மத்தியிலும் மேற்கொண்டு வருகிறார்கள். இரண்டாவது விடயம், ஒவ்வொரு வருடமும் நவம்பர் மாதம் 27ஆம் தேதி மாவீரர் நாளன்று மாவீரர் துயிலும் இல்லங்களிலே எங்களுடைய மக்கள், எங்களுடைய முழு தேசமும் திரண்டு எங்களுடைய மாவீரர்களினுடைய கனவை வலியுறுத்துகின்ற, அவர்களுடைய தாகத்தை வலியுறுத்துகின்ற வகையிலே அவர்களுக்கு தீபங்களை ஏற்றுவதை நாங்கள் பார்க்கிறோம். உண்மையிலே நீங்கள் 2009ஆம் மன்னிக்கவும் நவம்பர் மாதம் 27ஆம் திகதி நீங்கள் வந்து ஒரு பரந்து பார்வையிலே இந்த இலங்கையை பார்த்தால் எங்களுடைய தேசங்கள் முழுவதும் தீபம் எரிந்து கொண்டிருக்கும். தீபங்கள் எரியக்கூடிய இடம் எதுவென்று பார்த்தால் அது எங்களுடைய தமிழர் தேசமாக, தமிழ் ஈழமாக வந்து தென்படும். அப்ப அந்த அந்த வகையில் வந்து எங்களுடைய மக்கள் வந்து எப்பையும் தெளிவோடையும் உறுதியோடையும் இருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் வரலாற்றை இப்படியே கடந்து செல்ல முடியாது. உண்மையில் வந்து இந்த 2009க்கு பிறகும் எங்களுடைய மண்ணில் வந்து பொத்துவில் முதல் பொலிகண்டி வரையான போராட்டம், எழுக தமிழ் போன்ற போராட்டங்கள் வந்து மிகப்பெரிய எழுச்சியோடு வந்து நடைபெற்றிருக்கின்றன. எங்களுடைய அரசியல் தலைமைகள் ஒன்றுபட்டு யாழ்ப்பாண பல்கலைக்கழகம், கிழக்கு பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியங்கள் ஒன்று சேர்ந்து எங்களுடைய மக்களை அணிதிரட்டி ஒரு மாபெரும் அகிம்சை போராட்டத்தை, ஒரு ஜனநாயக போராட்டத்தை நடத்தினால் எங்களுடைய தேசமே திரண்டு வந்து தன்னுடைய விடுதலைக்கான தாகத்தை, தன்னுடைய நீதிக்கான தாகத்தை, தன்னுடைய அரசியல் குரலுக்கான தாகத்தை வந்து வெளிப்படுத்த தயாராக இருக்கிறது. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. 38 ஆண்டுகள் கடந்துவிட்டன திலீபனனுடைய மரணம் நிகழ்ந்து. இன்றும் பார்த்திபன் பசியோடு இருக்கிறான் என்ற இந்த வார்த்தை சமூக வலைத்தளங்களிலும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆம், பார்த்திபன் திலீபன் அவர்கள் இன்றும் பசியோடு இருக்கிறார். அவருடைய பசி என்பது தமிழீழ விடுதலை, தமிழீழ சுதந்திரம், உலக பரப்பில் தமிழர்களுடைய தேசம் உருவாக வேண்டும், தமிழர்களுக்கான ஒரு தேசிய இனமாக இந்த உலகத்தில் தமிழர்கள் உயிர் பெற வேண்டும் என்றதுதான் அவருடைய மிகப்பெரிய பசி. அதற்காகத்தான் அவர் 12 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து தன்னை இந்த தமிழர்களுக்காக தியாகம் செய்து கொண்டார். இவருடைய பசி என்பது
எப்படியான மாற்றத்தை புலம்பெயர் தமிழர்களுக்கும் ஈழத்தமிழர்களுக்கும் உருவாக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? திலீபன் அண்ணா உண்மையிலே அது என்னை பொறுத்த வரைக்கும் நான் திலீபன் அண்ணா அவர்களினுடைய நினைவு தூவி 2009ஆம் ஆண்டு இராணுவத்தால் இடித்தளிக்கப்பட்டது யாழ்ப்பாணத்திலே. அப்போது நான் பல்கலைக்கழகத்திலே கல்வி கற்றுக்கொண்டிருக்கிறேன், மாணவர் ஒன்றியத்தினுடைய செயலாளர். அந்த செய்தி அறிந்து அந்த தெருவாலே சென்று கொண்டிருந்தேன். அவருடைய நினைவு தூவி மிக பிரமாண்டமாக மிக நிமிர்வாக கட்டப்பட்டிருந்தது. அந்த நினைவு தூவி இடித்து சரிக்கப்பட்டிருந்தது. அந்த இடத்திலே ஒரு இராணுவ மயப்பட்ட இரத்தமும் உயிர்களும் பலியிடப்படுகின்ற அந்த யாழ் நகரத்திலே திலீபன் அண்ணா அவர்கள் பசியோடு தன்னை எரித்து கொண்டு திரிவதைப் போலதான் எனக்கு தோன்றியது. இது வரலாறு முழுவதும் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வலியாக, ஒரு பசியாகத்தான் இருக்கிறது. உண்மையிலே அந்த பசி எங்களை குற்ற உணர்வுக்கு உள்ளாக்கவில்லை என்றால், அந்த பசி எங்களை பதில் சொல்ல செய்யவில்லை என்றால், உண்மையிலே எங்களிடம் ஏதோ ஒரு சிக்கல் இருக்கிறது. அது ஈழத்தமிழர்களாக இருக்கலாம், அல்லது இலங்கை அரசாக இருக்கலாம், அல்லது உலகமாக இருக்கலாம். திலீபன் அண்ணா அவர்களினுடைய அந்த பசியை எப்படி உணர்வது, அந்த பசியினுடைய அந்த வலியின் வாதையையும் நாங்கள் எப்படி புரிந்து கொள்வது, அதற்கு எப்படியான ஒரு பதிலை முன்வைப்பது, எப்படியான செயலை முன்வைப்பது என்பது மிக முக்கியமானது. அது புலம்பெயர் தமிழர்கள் அல்லது தாயகத்தில் இருக்கக்கூடியவர்கள் என்கிற வேறுபாட்டை கடந்தது. உண்மையிலே நான் என்னுடைய பள்ளி பிள்ளைகளுக்கு கூறுகின்ற பொழுது நான் சொல்வேன், அதாவது மிகச்சிறிய வயதிலே மிகப்பெரிய சாதனைகளை அன்றைக்கு எங்களுடைய போராளிகள் சாத்தியப்படுத்தினார்கள். எங்களுடைய போராளிகளை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய வரலாறு என்பது, அவர்களுடைய பாதை என்பது, அவர்களுடைய பயணம் என்பது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு 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 பாடத்தை எங்களுக்கு தருகிறது. நாங்கள் உலகத்தில் வேற எந்த அறிஞரையும் தேடி போக வேண்டிய தேவையில்லை, வேற எந்த போராளியும் வேற எந்த தலைவரையும் தேடி நாங்கள் போக வேண்டியதில்லை. ஏனென்றால் எங்கள் மத்தியிலே அப்படியான வரலாற்று சிறப்புமிக்க நாயகர்கள் எங்களுடைய மண்ணிலே வாழ்ந்திருக்கிறார்கள், மிகப்பெரிய சாதனைகளை செய்திருக்கிறார்கள், மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். நான் இந்த இடத்தில் இன்னொரு விடயத்தையும் குறிப்பிட விரும்புகிறேன். அண்மையிலே 2வது முறையாகவும் கைது செய்யப்பட்டு சிறைக்கு சென்ற ஒரு போராளி ஒரு காணொளியை வெளியிட்டிருந்தார். உண்மையிலே மிக ஒரு அழுத்தத்தோடு அவர் பேசுவதை நான் பார்த்த பொழுது மிக மிக கவலையும் மிக குற்ற உணர்வுமாக இருந்தது. எங்களுக்காக ஆயுதம் தாங்கி போராடிய அந்த போராளி இருக்கக்கூடிய அந்த கொந்தளிப்பான தவிப்பு மிக்க மனநிலை, இப்படியாக பலரை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் இன்றைக்கும் தங்களை உருக்கி, தங்களை அழித்து, தங்களை தியாகம் செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். போராளிகள் அந்த பசியோடு தான் இன்னமும் இருக்கிறார்கள். ஆனால் மக்களாகிய நாங்கள் தாயகத்திலாக இருக்கட்டும், புலம்பெயர் தேசத்திலாக இருக்கட்டும், என்ன செய்கிறோம்? எங்களிடம் 2009 மே இனப்படுகொலைக்கு பிறகு எங்களிடம் இருக்கக்கூடிய ஒரு ஆயுதம் இந்த இனப்படுகொலைக்கான நீதியை வென்றெடுப்பது. அந்த பயணத்தில் உலகத் தமிழர்களும் ஈழத்தமிழர்களும் தீவிரத்தோடும் முனைப்போடும் செயல்பட்டு இந்த தேசத்தில் அமைதியான ஒரு தீர்வை, சுவீட்சமான ஒரு வாழ்க்கையை பெற்றுக் கொடுப்பதுதான் திலீபன் அண்ணா அவர்களுக்கான அஞ்சலியாக இருக்கும். எங்கள் தேசத்தில் விதைக்கப்பட்ட 50,000க்கும் அதிகமான மாவீரர்களுக்கான அஞ்சலியாக இருக்கலாம். எங்களுடைய தேசத்தில் இன்றைக்கும் நடைபெணங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய 10,000க்கும் மேற்பட்ட முன்னாள் போராளிகளுக்கான ஆறுதலாக இருக்கலாம். ஆம், 38 ஆண்டுகள் கடந்து விட்டன. இன்றும் நீங்கள் சொன்னது போல் பார்த்திபன் பசியோடு இருக்கிறான். இந்த பசியை நாம் எப்படி போக்கப் போகிறோம்? உலகமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழர்களும் எங்களிடம் இருக்கக்கூடிய முரண்களை தூக்கி எறிவோம். எங்களிடம் இருக்கக்கூடிய இலட்சியத்தை நாம் ஏந்திக் கொள்வோம். ஏனென்று சொன்னால் தமிழீழ விடுதலை போராட்டம், தமிழீழ விடுதலை தான் எங்களுடைய மிகப்பெரிய இலட்சி. அந்த இலட்சியத்துக்காக அத்தனை போராளிகளும் அந்த மண்ணில் தங்கள் உயிர்களை தியாகம் செய்திருக்கிறார்கள். திலீபன் அண்ணாவும் தன்னுடைய அகிம்சை ரீதியாக இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நிகழ்த்தி ஒரு விடுதலை போராட்டத்தின் அடையாளமாக இன்றும் நின்று கொண்டிருக்கிறார். உலகத்தில் வாழ்ந்திருக்கக்கூடிய அத்தனை தமிழர்களும், ஈழத்தமிழர்கள் எல்லோரும் எங்கள் முரண்களை இந்த 38வது ஆண்டில் இன்று இந்த திலீபன் உடைய நினைவுகளை நாம் சுமந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மாதத்தில் நாம் அதை செய்து காட்ட வேண்டும். நாம் முரண்களோடு
எத்தனை காலம் பயணிக்கப் போகிறோம்? என் கண்ணுக்கு முன்னே எங்களுடைய விடுதலை போராட்டம் வீழ்ந்து கொண்டிருக்கிறது. அதை வீழ்த்துவதவர்கள் நாங்களாகவே இருக்கிறோம். எதிரி எங்களை அழிப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டாலும் எங்களிடம் இருக்கக்கூடிய அறம் எங்களை நேர்மையாக போராட தூண்டி கொண்டிருக்கிறது. ஆனாலும் எங்களிடம் இருக்கக்கூடிய முரண்கள் எங்களுடைய போராட்டத்தை திசை திருப்பி கொண்டிருக்கிறது. இந்த திலீபனுடைய இந்த நாளில், இந்த 38வது ஆண்டு இந்த மாதத்தில் நாம் எமக்குள் மீண்டும் திலீபனுடைய தியாகத்தை, எமது மண்ணுக்காக மரணித்த மாவீரர்களுடைய தியாகத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் தொடர்ந்து பேசப் போகிறோம். நன்றி தீபச்சிலோன் அவர்களே. இந்த நேரத்தில் திலீபனுடைய நினைவுகளோடு தமிழர் விடுதலை போராட்டத்துக்கான காத்திரமான கருத்துக்களை நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். இந்த இடத்தில் நாங்கள் தொடர்ந்து திலீபனாவை பற்றி பேசப் போகிறோம்.